அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது 3 நிலைமைகளும் அதற்குரிய 5 துஆக்கள், பலனுள்ள 5 துஆக்களை பார்க்க போகிறோம். இந்த துஆக்களை அந்தந்த 3 நிலைமைகளிலும் கட்டாயமாக சொல்லப்படும், விடுபடாமல் பாருங்க. உங்களுக்கு மிகவும் பிரயோசனமான துஆக்கள். முதலாவது நிலைமை என்றா எங்களுக்கு ஏற்படக்கூடிய கவலை, பயம், சஞ்சலம், துயரம், இப்படியாப்பட்ட நிலைமைகள். நாங்கள் ஒரு விஷயத்தை நினைச்சு கொண்டு இருப்போம், ஒரு விஷயத்தை நினைச்சு சஞ்சலப்பட்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருப்போம். இப்படியாப்பட்டவங்க. அடுத்தது ஒருத்தருக்கு கடன் இருக்குது, இந்த கடனை நினைச்சு அவர் வருந்துறாரு, அவர் சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கிறாரு. இப்படியாப்பட்டவங்க. அடுத்தது ஒருத்தருடைய வீட்டுல நெருக்கடி, இந்த நெருக்கடிகளை நினைச்சு கொண்டு இவர் கவலைப்பட்டு கொண்டு பயந்து கொண்டே இருக்கிறாரு. இப்படியாப்பட்டவங்க. அடுத்தது ஒருத்தர் வியாபாரம் செஞ்சு கொண்டு இருக்கிறாரு, அவருடைய வியாபாரம் போதில்லை. இப்படியாப்பட்ட நிலைமையில அவர் பயந்து கொண்டு இருக்கிறாரு. இப்படியாப்பட்டவங்க எல்லாம். அடுத்தது ஒருத்தர் கனவு கண்டிருக்கிறாரு, அந்த கனவு பயங்கரமான கனவாக இருக்குது, இந்த விஷயத்தை நினைச்சு அவர் வருந்துறாரு. இப்படியாப்பட்டவங்க. அடுத்தது எங்களுடைய பெற்றோர்கள், அவங்க மிகவும் வருந்தக்கூடிய ஒன்றுதான், நாம் மரணித்து விட்டால் என் மனைவி மக்களுக்கு என்ன ஆகிறது, அவங்களுக்கு என்ன நடக்கும் என்று பயந்து கொண்டு இருப்பாங்க. இப்படியாப்பட்டவங்க. அடுத்தது ஒருத்தர் ஏமாத்திட்டாரு. இப்படியாப்பட்டவங்க எல்லாம் கவலைப்பட்டு கொண்டு யோசிச்சு கொண்டு இப்படியான நிலைமையில் இருப்பாங்க. உலகத்தில யாருக்கெல்லாம் கவலைகளோ பயமோ துன்பமோ வரக்கூடியதாக இருக்குதோ, எந்தெந்த நிலைமையிலும் வரும். இப்படியாப்பட்டவங்க எல்லாம் இந்த அருமையான ஒரு துஆவை காலையிலையும் மாலையிலையும், அதை தவிர உங்களுக்கு ஏண்டிய நேரத்தில் ஓதிக்கோங்க. அல்லாஹு தாலா அந்த கவலைகளை, பிரச்சனைகளை, துயரங்களை, பயங்களை அல்லாஹு தாலா நீக்கி வைப்பான். பரக்கத்தான துஆ. என்ன துஆன்னு பார்ப்போம். அல்லாஹும்ம இன்னி அபுதுக வபுனு அபுதிக வபுனு அமதிக நாசியதி பியதிக மாலின் ஃபிய ஹுக்முக அதுலுன் ஃபிய கலாஉக அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் சம்மைத பிஹி நஃப்ஸக அவு அன்ஸல்தஹு ஃபீ கிதாபிக அவு அல்லம்தஹு அஹதன் மின் ஹல்கிக அவிஸ்தஅஸர்த பிஹி ஃபீ இல்மில் கைபி இந்தக அன் தஜ்அலல் குர்ஆன ரபீஅ கல்பி வநூர ஸத்ரி வஜலாஅ ஹுஸ்னி வதஹாப ஹம்மி வகம்மி. மாஷா அல்லாஹ். இந்த துஆவை ஓதிக்கோங்க. இந்த பயம், கவலைகள், துன்பங்கள், துயரங்களிலிருந்து பெரிய வெற்றிகளை அல்லாஹு தாலா அளிப்பான். அடுத்தது 2வது நிலைமை, எங்களுக்கு அழிவு ஏற்படக்கூடிய நிலைமையை விட்டும் நாங்கள் வெற்றி பெறணும் என்று சொல்லக்கூடியவங்க இந்த அற்புதமான துஆவை ஓதிக்கோங்க. இந்த அழிவு சோதனைகளுடைய வகைகளில் ஒன்று தான் இந்த அழிவு. அழிவு என்றா எங்களுடைய குடல்வாய் ஜனங்களோட துண்டித்து, உறவினர்களை பிரிந்து, குடும்பத்தை பிரிந்து, அவரிடத்துல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை, இது ஒரு அழிவு. அடுத்தது வட்டி, ஜினா, இது பக்கம் மீண்டும் செல்வது, அப்படியே நாங்கள் பரத்தி விடுறது, இப்படியாப்பட்ட ஒரு அழிவு. அடுத்தது பேராசையிலே இருப்பது, பலகீனவர்களாக நாம் இருப்பது, இது ஒரு வகையான அழிவு. அடுத்தது பெற்றோர்களுக்கு நோயினை செஞ்சு கொண்டு அவங்கள கஷ்டப்படுத்தி கொண்டு அப்படியே நாங்கள் இருப்பது, இது ஒரு அழிவு. அடுத்தது பாவத்திலே மூழ்கி கிடப்பது. இப்படியாப்பட்ட அழிவுகளை விட்டும் பாதுகாப்பு பெற, இப்படியாப்பட்ட அழிவுகளை விட்டும் வெற்றி பெறுவதற்கு இந்த அருமையான துஆவை ஒவ்வொரு நாளும் விடுபடாம ஓதுங்க. அல்லாஹு தாலா பெரிய பெரிய வெற்றிகள் அளிப்பான். என்ன துஆ அண்டா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். 3வது நிலைமை, ஒரு அதிகாரி இடத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான ஒரு துஆ. இந்த விஷயம் ஆண்களை விட பெண்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்குது. இன்னைக்கு வெளியே போகிறதுக்கேலா யாராவது சரி கெடுதி அவங்களுக்கு ஏற்படுமோ,
சிக்கல் ஏற்படுமோ, ஏதாவது ஒரு விளைவு ஏற்படுமோ என்று பயந்து கொண்டே இருக்கிறாங்க. இப்படியாப்பட்டவங்க இந்த துஆவை ஓதிக்கோங்க. அல்லாஹு தஆலா அவங்களுடைய தீங்கை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். அடுத்தது வேலைக்கு போறாங்க. வேலை போகக்கூடிய நிலைமையில அங்கே பொஸ்மாருடைய தொல்லை, அவங்களுடைய ஏதாவது ஒரு கெடுதி, அவங்க தப்பா நடக்க பார்க்குறாங்க. இப்படியாப்பட்ட மோசமான விஷயங்கள் ஏற்படாம இருப்பதற்கு அல்லாஹ் அவங்களை பாதுகாப்பான். அப்படியாப்பட்ட ஒரு துஆவாக இந்த துஆ அமைந்திருக்குது. அடுத்தது கட்டாயமாக இந்த துஆவை ஓதிக்கோங்க. அல்லாஹு தஆலா அவங்களுக்கு பாதுகாப்பு அளித்திடுவான். அடுத்தது நல்லொரு மனுஷன், கண்ணியமான ஒரு மனுஷன் பயப்படுறாங்க, இவரிடத்திலிருந்து ஏதாவது ஒரு கெடுதியோ ஏதாவது ஒரு விளைவோ அவங்களுக்கு நடந்திடுமோ என்று பயப்படக்கூடியவங்க இந்த துஆவை ஓதிக்கொண்டால் அல்லாஹு தஆலா அவங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். அந்த துஆ என்னென்று பார்ப்போம். முதலாவது துஆ, லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீமு ரப்புஸ் ஸமாவாத்தி ஸப்இ வ ரப்புல் அர்ஷில் அலீமி லா இலாஹ இல்லா அன்த அஸ்ஸ ஜாருக வஜல்ல சனாஉக லா இலாஹ இல்லா அன்த லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீமு ரப்புஸ் ஸமாவாத்தி ஸப்இ வ ரப்புல் அர்ஷில் அலீமி லா இலாஹ இல்லா அன்த அஸ்ஸ ஜாருக வஜல்ல சனாஉக லா இலாஹ இல்லா அன்த. இரண்டாவது துஆ, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அஅஸு மின் ஹல்கிஹி ஜமீஆ அல்லாஹு அஅஸு மிம்மா அகாஃபு வ அஹ்ஸரு வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மூணாவது துஆ, அல்லதீன ஆமனு வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். சூரா அன்-நஹல் 99வது வசனம். அடுத்தது ஆல் இம்ரானுடைய வசனம், அல்லதீன கால லஹுமுன் நாசு இன்னன் நாச கது ஜமஉ லக்கும் ஃபக்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் ஃபன்கலபு பிநிஅமத்தின் மினல்லாஹி வ ஃபضலில் லம் யம்சஸ்ஹும் சூஉன் வத்தபஉ ரில்வானல்லாஹி வல்லாஹு ஸூ ஃபضலின் அலீம். மாஷா அல்லாஹ். இந்த துஆவை வெளியே செல்லும் போது ஓதிக்கோங்க. அவங்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு அளிப்பான். அதே போல் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை உங்களோட குடும்பத்து நண்பர்களுக்கு, சகோதர சகோதரிமார்களுக்கு தெரியப்படுத்துங்க. அல்லாஹு தஆலா பரக்கத்தாக்கி வைப்பான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மரணித்தவர்களை கனவில் கண்டா என்ன விளக்கம் என்ற விஷயங்களை சொல்ல இருக்கிறேன். கட்டாயமாக பார்த்து கொள்வோம். இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை பார்த்து கொள்றதுக்கு மறக்காம எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே எங்களோட நல்ல நல்ல விஷயங்களை பார்த்து கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.